மழை, வெயில், புயல் அப்படின்னு பார்க்காம நீ உங்களால தான் இந்த நகரமே சுத்தமா இருக்கு. சோ உங்க கையும் சுத்தமா இருக்கு. அதை நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பேற்பட்டு நீங்க ரொம்ப கடினமா வேலை செய்யும் பொழுதெல்லாம் சாக்கடை நீங்க சொல்ற மாதிரி எங்க வேணா எல்லா இடத்துலயும் நீங்க கை வச்சு பெருக்காத இடங்கள் கிடையாது. அந்த கஷ்டத்திலயும் அடுத்தவங்க நகை எனக்கு வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணீங்க. வேண்டாம் சார் எனக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு வேணாம் அந்த பொருள். நான் இதே மாதிரி நல்லா உழைச்சி எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கணும், என் பிள்ளை சம்பாதிக்கணும், நான் சம்பாதிக்கணும். அந்த சம்பாதியில் இருந்தால் போதும். கூட வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? அவங்களும் பாதி பேர் ஏன் கொடுத்தீங்கன்ற மாதிரி இருக்காங்க. அப்புறம் நம்ம கம்பெனி கெட்டு போயிடும், அது மெயின். இத்தனை வருஷமாக வேலை செஞ்சு சோறு போட்டுக்குது, நம்மளை காப்பாற்றிக்குது. எத்தனை வாட்டி எங்கள் வீட்டுக்கார் வேலை விட்டு நின்று சொல்லுவார், நான் திட்டுவேன். நான் வேலை செய்கிறதால எவ்வளோ யூஸ், நீ ஏன் என்ன ஒன்றா திட்டு, நான் வேலை செய்கிறத பற்றி நீ திட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவ்வளோ பிடிக்குது அந்த வேலை உங்களுக்கு? எனக்கு பிடிக்கும். ஏன் இந்த வேலை ஏன் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு? பிடிக்கும்னா காப்பாற்றிருக்குல்ல சார். ஒரு பையனை படிக்க வச்சுக்கிறோம், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறோம், அதுக்கு என்ன சீருன்னு பார்த்துக்கிறோம். இப்போ படிக்காதவங்களுக்கு இது விட்டா வேறு வேலை என்ன சார் தெரியும்? ஒன்று வீட்டு வேலை செய்யணும், இல்லை இந்த மாதிரி பெருக்கிற வேலை செய்யணும். நம்ம பிள்ளை படிச்சதுன்னா நாளைக்கு நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம். அதனால தான் சார் இந்த வேலையை நான் திட்டவும் விட மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய பொருள் யார் ஒரு இது பண்ணாலும் நான் விட மாட்டேன். ஓகே, அந்த டூல்ஸுக்கு நன்றி சொன்னீங்களா? குப்பை தொட்டில் எச்ச துப்புனா கூட விட மாட்டேன். அப்படியா? இது வேலை செய்கிற தொழில் ஏன் இதில் துப்புற, கீழே துப்பு. அதில் நான் 1000 குப்பை வாடுறேன், நான் செய்கிற வேலை. நீ அனாவசியமாக அந்த அதில் எச்ச துப்புற சொல்லுவேன் சார். சிறப்பு. உங்கள் கம்பெனிக்கு அதான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை கூட நான் துவைச்சேன்னா காலில் மிதிக்கிறது போடுறதெல்லாம் கிடையாது. அதுக்கு என்ன மாதிரியே அதுக்கு இந்த காலை மிதித்து போடுறது, கால் தொடிக்க போடுறது அதெல்லாம் பண்ணேன்.